குட்டி பவுல் மெஷர்மெண்ட்டுக்கு எது வைக்கிறீங்களோ அதுக்கு கடைசி வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் கப்பே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை பவுல் நம்மளோட சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை தண்ணியில் எல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேக்கரண்டி கீ எடுத்திருக்கேன். அந்த நெய் அதுக்குள்ளேயும் போட்டு நம்ம விஸ்கு வச்சு நல்லா அதையும் நம்ம நல்லா ஒன்றுக்கொன்னா இது பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த பவுல்னால் அந்த 2 பவுல் மைதா மாவு தான் எடுக்க போகிறோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுட்டோம். ஏன்னா ஸ்வீட்டு எல்லாம் ஈவனாக வர்றதுக்கு தான் அந்த கொஞ்சம் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது பவுல் மைதா மாவையும் சேர்த்தி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் விஸ்கை மாற்றி வச்சு நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணுறது பெட்ரு. அதனால் நான் அதை அந்த விஸ்கை மாற்றி வச்சுட்டு கையாலே மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பூரிக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நல்லாவே மாவு பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடி நீங்கள் மாவு போட்டுடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவிலும் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த மாவு நாம் 1 மணி நேரத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக இருக்கவே கூடாது. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்மியாக மட்டும் நீங்கள் டக்குன்னு எடுத்து செஞ்சிட வேண்டாம். அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்நாக்கு அந்த அளவுக்கு பக்குவமாக கிடைக்காது. அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து எடுத்துட்டோம். இப்போ நாம் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி கீழே கொஞ்சம் மாவு தூவி விட்டு அப்புறம் நாம் இதையே நல்லா இது பண்ணி பருத்தி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஈவனாக எல்லாம் வராது. ஏன்னா மைதா மாவு தானே, ஈவனாக நமக்கு பருத்தவும் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும், ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கணும். அதுக்கு தான் பாருங்கள் மாவு நான் இவ்வளோ நீட்ட வாக்கில் ஃபுல்லாக கீழே வரைக்கும் நல்லா பருத்திட்டோம். திக்னஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கணும். இப்போ நாம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் தடவி விட்டு நம்ம இதையே நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் இந்த மாதிரி மைதா மாவு பிஸ்கெட்டுன்னு நம்ம இதுலேயும் சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெட்டு கேக்கு அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். நீங்கள் ஷேப் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இது ஸ்வீட்டு அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நல்லாவே கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லாவே சூடாகவும் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஸ்நாக்கை அதுக்குள்ளே போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ போடும்போதே அது நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள், பூரி மாதிரியே வருதுங்க. ஆனால் போட்ட உடனே நம்ம இப்படி இலக்கி நம்ம ஒரு கரண்டி இது வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரௌன் ஷேடும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதையே மாற்றி வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அப்படி நம்ம இருக்கிற எல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மைதா மாவையுமே நம்ம அந்த ஆயிலுக்குள்ளே போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இது டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான். நம்ம இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். வீட்டிலே செஞ்சிருந்தா அது 1 நாள் 2 நாள் வரைக்கும் நம்ம டப்பாக்குள்ளே போட்டு நம்ம வச்சுருவோம். ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம இது வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது சூடாக எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 நாள் கழித்து ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இப்போ பேக்கரியில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் சூடான டைமில் தான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இது நல்லாவே சவுண்டு கேட்கும் கடகடான்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பாய்.